அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். காவல்துறை என்ன கண்ணை மூடிட்டு இருக்கா? 2 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, மிச்சம் மீதி உள்ளவங்க பேர்ல ஏன் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? விஜயனுடைய பரப்புரை வாகனம் சில இளைஞர்களை இடிச்சிட்டு போகுது, அந்த வாகனத்தின் மீது ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எஸ்ஐடி இந்த இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு எஸ்ஐடியும் நீதிமன்றம் அமைச்சிருக்கு. விஜய்க்கும் தமிழக அரசுக்கும் சரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் 2 அமர்வுகளும் முன் வச்சிருக்காங்க. மதுரையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், இன்றைக்கு முழுக்க விஜய் விவாதம் தான் நீதிமன்றத்திலையும் பரபரப்பாக இருக்குது. இதனுடைய பின்னணிகள் குறித்து விரிவாக பேசுகிறலாம். அதற்கு முன்பு இதையொட்டி 2 அரசியல் நிகழ்வுகளும் கவனத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, பிசிக தலைவர் திருமாவளவன் பாஜக திமுக ரகசிய உறவுல இருக்கிறதாக விஜய் சொன்னாரு. ஆனா நடக்கிறத பார்க்கும் பொழுது விஜய் திமுக ரகசிய உறவுல இருக்கும்னு சந்தேகம் வருது அப்படின்னு அவர் ஒரு திரியை கொளுத்தி போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார கூட்டத்தில் தாவக தொண்டர்கள் ஃபிளெக்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை வரவேற்று தாவக கொடியோட கூட்டத்திலையும் கலந்துருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான அறிகுறிகளை அரசியல் களத்தில் உணர்த்துது அப்படின்னு விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றம், அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை, இந்த 2 மீது தான் அதிகமான பார்வை இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 நீதிமன்றங்கள்லையும் விஜய் தரப்பில் வைக்கப்பட்ட வழக்குகள், அப்புறம் தமிழ்நாடு அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்பது தான் இன்னைக்கு முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாமே இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தான் இந்த வழக்குகள்லாம் பதியப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னா, பொதுநல வழக்குகளை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாவேகா தலைவர்களோட முன்ஜாமீன் மனுக்கள்லாம் விசாரணைக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, 2 தரப்பு இருக்கும், அதாவது தமிழக அரசுக்கும் சரி விஜய் தரப்பு இருக்கும், சரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட நீதிபதி செந்தில்குமார் பல காட்டமான கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். போலீஸை நோக்கி பல கேள்விகளை கேட்டிருக்காரு. எதற்காக நீங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எதற்காக 2 பேர் மட்டும் கைது பண்ணியிருக்கீங்க? இது திட்டமிட்ட மேன்மேட் டிசாஸ்டர், அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அழிவு அப்படின்ற மாதிரி நீதிபதி செந்தில்குமார் பதிவு பண்றாரு. அதையும் தாண்டி ஆதவ் அர்ஜுனா அவர் ட்வீட் போட்டு டெலீட் பண்ணார் இல்லையா? அந்த ட்வீட்டை பற்றி பேசக்கூடிய நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமா ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதியணும், அவங்களாம் என்ன கட்டுப்பாடுக்குள்ளே வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்றாரு. பல காட்டமான சொற்களை பயன்படுத்தி தாவேகா தரப்புக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி. இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், மதுரை கிளையில பொதுநல வழக்குகள்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பொதுநல வழக்குகள்லையும் இந்த வழக்குகள்லாம் இந்த பிரச்சனை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அதற்கு முதற்கட்டமாக நீதிபதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போதாங்க அந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கு. இந்த விசாரணையில் சந்தேகம் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சிபிஐக்கு மாற்றலாம். இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி இப்போதுக்கு சிபிஐ விசாரணை இதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி நீதிபதிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை கேட்டவர் பாஜகவினுடைய ஆதரவு வழக்கறிஞர்னு சொல்லப்படுது. இதைத்தான் தாவேகாவும் அப்ளை பண்ண போறதாக சொல்லப்பட்டு, இதுல இந்த 7 ரிட்மனில் நீங்க சொன்ன ஒருத்தர், இன்னொருத்தர் அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா, திருநெல்வேலியில அடுத்து வரக்கூடிய விஜய் பிரச்சாரத்தை நடத்துறதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. இந்த கரூர் பிரச்சாரத்துல ஒரு நபர் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவின் அடிப்படையில தான் இதற்கு அனுமதிக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கணும் அப்படின்னு இவர் உட்பட மொத்தம் 7 பேர் ரிட்மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த கூட்டத்தை ஒட்டியே நடந்திருக்கு. இதுலதான் நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் சிபிஐக்கெல்லாம் அதை மாற்ற முடியாது, முதல்ல இங்க வழக்கு பதிவு பண்ணி இந்த அரசு எப்படி அதை செயல்படுதுன்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களாகவே சிபிஐ வேணும்னு கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நீதிமன்றம். அதாவது இதுல 2 விஷயம் இருக்கு பிருத்திவி. ஒன்னு என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசோ மத்திய அரசோ தன்னிச்சையா சிபிஐக்கு வழக்குகளை மாற்றலாம். இது ஒரு வகையான விசாரணை. இன்னொரு வகையான விசாரணை என்பது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய விசாரணை அமைப்பு விசாரணை பண்ணி அதுல நீதி வரல, அதுல அநீதி இருக்கு, அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்ற ஒரு பேர்ல சந்தேகத்தை எழுப்பினதுக்கு அப்புறம் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு போடலாம். இப்படிதான் நடக்கும். ஆனா இந்த கேஸ்ல இது வரைக்கும் 2மே நடக்கல. ஒன்னு மாநில அரசாங்கம் சிபிஐ கொடுக்கல, இன்னொன்னு விசாரணையில பெருசா சந்தேகப்படுற மாதிரி எதுவும் ஆதாரங்கள் இல்லை. இப்பதான் ஆணையம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, காவல்துறை விசாரணை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி விசாரணை முடிவுல ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா மேற்கொண்டு தாவேகா தரப்பு வைக்கிற மாதிரி இதை சிபிஐ மாத்துறதுக்கும் அவங்க
ஸ்ட்ராங்காக வாதம் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அவங்க அதான் சொல்கிறாங்க இல்லையா, அரசியல் சதி இருக்குன்ற மாதிரி சொல்கிற சமயத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து உத்தரவுகள் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, தாவேக நிர்வாகிகள்லாம் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, புஷியானத்தை ஆரம்பித்து நிர்மல்குமார் வரைக்கும். அப்புறம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ்குமார், அவர் தான் கட்சியோட செயலாளர், அவர் கூட முன்ஜாமீன் தாக்கல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாமக்கல் தான் விஜய் போனார். அந்த நாமக்கல் பிரச்சார கூட்டத்தில் தாவேக தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையை சேதப்படுத்திட்டாங்க. அந்த சேதத்தோட மதிப்பு என்பது 5 லட்சம் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள்லாம் பதியப்பட்ட சமயத்தில் தான் இதுக்கு திமுகவோட சதி காரணமா? அப்படி சொல்ல முடியாது. ஆனா திமுகவோட சதி காரணமா இருந்தாலும் அதுக்கான வாதத்தை வைக்கப்பட்டதான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த தொண்டர்கள் கூடுற இடத்துல அவங்களாக உணர்ச்சி மிகுதியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்றப்ப அதுவும் திமுகவுக்கு பின்னணியில இருக்குங்கிறது எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் கரூர் சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அதற்கான ஆதாரங்கள் இதுவரையும் தாவேக தரப்புல இருந்து கொடுக்கப்படாத வெறுமனே சதிங்கிறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லைங்கிறதான் பார்க்க முடியுது. இல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாமக்கல்ல அந்த மாதிரி சேதம் அதிகமா ஏற்படுத்தி இருக்காங்க, தனியார் மருத்துவமனை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகி சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு பண்றாங்க போலீஸ்காரங்க. அதிலிருந்து இந்த கைதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவரும் முன்ஜாமீன் வழக்கை வந்து தாக்கல் பண்றாரு. இதுல நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளராக இருக்கீங்க, நீங்க தானே அவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், நீங்க தானே நிர்வாகிகளை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும், நீங்களே பொறுப்பெடுத்துக்கல அப்படின்னா எப்படி அது வந்து சரியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. இதுல என்ன புரியுது அப்படின்னா, தாவேக நிர்வாகிகளுக்கு போதுமான அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புஷி ஆனந்த் வழக்கு போட்டார்ல, புஷி ஆனந்த் முன்ஜாமீன் வழக்கு போட்டார் இல்லையா, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. புஷி ஆனந்த் தரப்புல சொல்லப்பட்ட வாதம் அது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கரூர்ல நடந்தது வந்து கரூர் மாவட்ட செயலாளர் தான் இந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு, நாங்க ஆர்கனைஸ் பண்ணல. இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மதியழகனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கும் அந்த கூட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி ஒரு வாதத்தை வந்து புஷியான தரப்பு வச்சிருக்காங்க. அப்ப இதுலதான் நம்பர் 2வா இருக்கக்கூடிய பவர் சென்டர் ஆனந்த் பொதுச் செயலாளரா இருக்காரு. அவரே இப்படி நிர்வாகிகளை கழட்டி விட்டு பேசுறது என்ன அர்த்தம்னு தெரியல. இதுலதான் என்ன கேள்வி கேட்கறாங்க, விஜய் வந்து ஒரு சமீபத்தில் வெளியிட்ட வீடியோல சொல்றாரு, சிஎம் சார் பிரச்சனைனா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, தொண்டர்களை விட்டுருங்க, நிர்வாகிகளை விட்டுருங்கிறாரு. ஆனா இவர் என்ன விட்டுருங்க, நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன முரண்பாடு பாருங்க ரெண்டு பேரும். இதுலதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதியழகனை வந்து இவங்க வந்து ஸ்கேப் கோட்டா மாத்திட்டாங்க, பலியாடா மாத்தி புஷியானத்தும் நிர்மல்குமார் தப்பிக்க பாக்குறாங்க, அதனாலதான் இவங்க தரப்புல மதியழகனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி, எனக்கும் அந்த கூட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி புஷியானந்த் நழுவி போறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதற்கே தலைமறைவா இருக்காரு புஷியானந்த், அதுவே முதல்ல புரியல. இல்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா, பொதுவா அரசியல் பண்றதான என்னன்னா, ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க, இப்ப மிஸ்ஸா சட்டத்துல தேடுறாங்கன்னா தலைமறைவாக லாஜிக் இருக்கு. இதுல என்ன பண்ணிட போகுது தமிழக அரசு? யாரையும் இவங்க எல்லாம் வந்து வழக்கு தான் பதிவு பண்ணிருக்காங்க, இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலாம், எல்லாம் பண்ணலாம் இல்லையா? இத்தனை நாள் தலைமறைவா இருக்கிறது ஒரு கட்சி நிர்வாகி, தொண்டர்களை முடுக்கி விடுறதுக்கு பதிலாக இவரே தலைமறைவானா அந்த கட்சி எப்படி ஆப்ஷன் மோட்ல போயிட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதுதான் நீதிபதி கேட்கறாங்க, இது என்னங்க கட்சி, இது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா கட்சி தலைவர் எல்லாம் கலைஞ்சு போயிட்டீங்க, அப்புறம் எப்படி இதை எடுத்துக்க முடியும்? ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல கட்சிக்காரங்க நிக்கல, மேற்கொண்டு அந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படல அப்படின்ற சமயத்துல இது எப்படி வந்து ஒரு கட்சியை எடுத்துக்க முடியுன்ற மாதிரி பல கேள்விகள், பல கருத்துக்கள் வந்து அந்த சட்ட தளங்கள்ல நிலவிட்டு இருக்கு. இப்போ புஷி ஆனந்த் கேஸ் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னது போலவே வந்து எதற்காக தலைமறைவா இருக்காரு, அவரோட அந்த முன்ஜாமீன் வழக்குல பல குற்றச்சாட்டுகள் அழைக்கிட்டே போறார். நாங்க வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களுக்கு எதிராக ஒருதலை பட்சமா செயல்படுற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் புஷி ஆனந்த் வந்து. அது மட்டும் இல்லாம நிர்மல்குமார் அதே மாதிரி தான் பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே போறாரு. இப்ப இந்த நேரத்துல தான் அழகு, சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் புஷி ஆனந்துக்கும் நீதிமன்றம் வந்து அவங்க அப்ளை பண்ண முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை அடுத்து அவங்க கைது செய்யப்பட போறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. ஆனாலும் அவங்க தலைமறைவா இருக்கிறதுனால போலீசார் ஒரு 3 தனிப்படைகள் அமைச்சு தீவிரமா தேடிட்டு வராங்க. இது தமிழக அரசியல் களத்துல ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்பது, ஒரு பக்கம் இந்த சட்ட சிக்கல்கள், சட்ட வழக்குகள் எல்லாம் தாவேகா தரப்புல வக்கீல்கள் ஆஜராகி வாதிட்டாலும், இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன அப்படின்னா, மதுரையில ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா கதிரேசன். இவர் வந்து பல வழக்குகளை தாக்கல் பண்ணவர் தான் முன்னாடி. இவருக்கு ஆஜரான வக்கீல் அமரவேல் பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட மனுதாரர் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு, அந்த மனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் கதிரேசனை குறிவைத்து மதுரையை சேர்ந்த தாவேக நிர்வாகி, அவர் பேர் வினோத்னு சொல்றாங்க,
அவர் வந்து நேரடியாக அவர் வீட்டில் போயிட்டு மிரட்டல் விட்டுருக்காரு போல, கதிரேசன் வீட்டில். நீங்கள் தான் வந்து எங்கள் தலைவருக்கு அகேன்ஸ்டாக வழக்கு போட்டிருக்கீங்களா, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டும் தொனியில் அங்கே வந்து பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவரோட தரப்பு வழக்கறிஞர் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இன்னைக்கு. அப்போ வந்து கிரவுண்ட்லேயும் சரி மேலேயும் சரி எப்படி வந்து தாவேகா நிர்வாகிகள் இன்னும் அரசியல் விழிப்புணர்வோடு இல்லாமல் செயல்படுறாங்க. ஏன்னா அங்கே புஷியானந்த் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு, இங்கே வந்து தாவேகா நிர்வாகி ஒரு மனுத்தாரரை போய் மிரட்டுறாரு. அப்படிலாம் பார்க்கும்போது எப்படி வந்து இவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த பிரச்சனையை வந்து எப்படி அணுக போறாங்க, இன்னும் ஆதவர்ஜனா சொன்ன மைண்ட் செட்ல இருக்காங்களா, எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரியே தாவக்க அணுகிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புறம் இந்த வாதங்கள்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு புறம் விஜய் வந்து ஒரு மிக முக்கியமான ஆலோசனை நடத்திருக்கிற செய்திகள் வருது. என்ன ஆலோசனைன்னா, முன்னாள் நீதிபதி அப்புறம் மிக மூத்த வழக்கறிஞர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆலோசனை பண்ணியிருக்காங்க போல. என்னன்னா இந்த மாதிரி எப்படி இந்த வழக்குகள்லாம் கையாளணும், ரெண்டாவது தமிழக அரசு எங்கள் கட்சி தொண்டர்களை கை வைக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி வந்து சட்டப்படி ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பல ஆலோசனைகள் விஜய் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜனா டெல்லி போயிருக்காருல்ல, டெல்லியிலையும் அங்க இருக்கக்கூடிய வக்கீல்களை பார்த்து அவர் ஆலோசனை பண்ணியிருக்காரு போல. எப்படி வந்து இந்த சட்ட சிக்கல்ல இருந்து எப்படி வெளியில வரலான்ற மாதிரி பல ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாவும். ஏன்னா டெல்லி போன ஆதவர்ஜனா முன்கூட்டி என்ன திட்டம் போட்டிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி சிபிஐ விசாரணை கோரி மத்திய அரசு ஒரு முறையிட போறாரு, அதுக்காக டெல்லி போறதா பேசப்பட்ட சமயத்தில் அதுபடி ஒரு அபிஷியலான தகவல் வரல எதுக்காக போயிருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இந்த ஆலோசனை என்பது நடந்திருக்கு. அதே மாதிரி சென்னையிலையும் விஜய் ஆலோசனை பண்ணியிருக்காரு. அந்த ஆலோசனைக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலருக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காருன்னு, நீங்க தைரியமா இருங்க, நம்ம மீண்டும் வந்து இதுல இருந்து மீண்டு வருவோன்ற மாதிரி பல நம்பிக்கை அளிக்கும் விதமா விஜய் சொல்லியிருக்காரு என்று செய்தி இப்ப வந்து அபிஷியலா வந்திருக்கு நமக்கு. அந்த செய்தி உண்மை அப்படின்னா விஜய் வந்து எவ்வளவு ஒரு மோசமான நகர்வை முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு போன் பண்ணி கன்சோல் பண்றாருங்கிறது சரிதான். ஆனா அவருக்காக இருந்த 41 பேர் குடும்பத்துக்கு ஒரு போன் அடிச்சு இது வரைக்கும் விஜய் விசாரிக்கல. அவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு போன் அடிச்சு இரங்கல் சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று பேசியிருக்கலாம். நேரில் போய் சந்திக்க முடியாதுங்கிறது அக்செப்டபிள், ஏற்றுக்க முடியும். அது வேறு சில காரணங்கள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு போன் அடிச்சு ஒரு ஆறுதல் சொல்ல முடியலையா விஜயால? நிர்வாகிகளுக்கு அழைத்து ஆறுதல் சொல்லக்கூடிய விஜய் அவங்களுக்கு அழைத்து ஆறுதல் சொல்ல முடியலையா? அப்போ விஜய் இத்தனை கோவப்படுறதுக்கு இவ்வளோ காரணம் எல்லாமே நிர்வாகிகள் மீது கை வச்சிட்டாங்க, நமக்கு பதட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கறதான் காரணமா அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, சென்னை நீதிமன்றம் அது வந்து தொடர்ந்து மிக கடுமையான கேள்விகளை தாவேகா மீதும் தமிழக அரசு மீதும் காவல்துறை மீதும் எழுப்பியிருக்கு. காவல்துறையை கண்மூடித்தனமா செயல்படுது, நீதிமன்றம் ஒருபோதும் கண்மூடித்தனமா செயல்பட முடியாது, சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த 2 பேர் மட்டும் கைது பண்ணீங்க, மற்றபடி இதில் யாருமே சம்மந்தப்படலையா, அவங்க மீதான நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பையன் ஒரு சிலர் வந்து பைக்கில் வராங்க, அப்போ விஜயோட பிரச்சார வாகனத்தில் மோதி அவங்க அடிபடுறாங்க. அதற்கப்புறம் அந்த வாகனத்தின் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணப்படலை, அவங்க ஹிட் அண்ட் ரன் கேஸில் நீங்கள் போட்டிருக்கணும் இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. விஜய் கேரவனையே வந்து நீங்கள் சீஸ் பண்ணியிருக்க வேண்டாமான்னு கூட கேட்டிருக்காங்க. ஆமாம், அது ஒரு நியாயமான கேள்வி, நீதிமன்றம் கேட்குற கேள்வி. அந்த அடிப்படையில் அதை ரொம்ப காட்டமாக கேட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்க்கும்பொழுதுலாம் எனக்கு நெஞ்சு படபடப்பாக இருக்குது. அவ்வளோ மோசமான ஒரு சம்பவம், இத்தனை பேர் உயிரை குடிச்சிருக்காங்க. ஒரு தலைவனா உங்க தொண்டர்களுக்கும் அவங்கள நம்பி வரக்கூடியவங்களும் நீங்க தான் பொறுப்பேற்கணும். அங்க ஒரு தண்ணீர் வசதி கூட செய்து தரப்படலையே, அதெல்லாம் ஏன் அப்படின்னு நீதிமன்றம் விஜயை நோக்கி கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கு. அது மாதிரி தமிழக அரசும் ஏன் என்ன கைது பண்ணப்படல, 2 பேர் மேல ஏன் கைது பண்ணல, காவல்துறை ஏன் இவ்வளவு சுணக்கமா செயல்படுது, ஏன் கரிசன பார்வையோடு செயல்படுறீங்க அப்படின்னும் மிக காட்டமான கேள்விகளை தமிழக அரசு நோக்கியும் வைத்திருக்காங்க. இது 2 தரப்புலையும் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் விஜயை கைது பண்ணுங்கிற குரல் வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சார்பாக எழுப்பப்பட்டுச்சு. இப்போ அந்த கட்சியின் மிக முக்கிய ஒரு பங்காளியாக இருக்கக்கூடிய விசிக ஒரு வேறு விதமான டோன் எடுத்திருக்காங்க. ஏன்னா எப்பவுமே விஜய் என்ன சொல்வாரு, திமுக பாஜக கள்ள கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அதைத்தான் திருமாவளவன் சொல்றாரு. அப்போ திமுகவும் விஜயும் ரகசிய தொடர்புல இருக்காங்களா, ஏன்னா அதுதான் மக்களினுடைய சந்தேகமா இருக்கு அப்படின்னு இந்த கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதன் மூலமாக விஜயை ஏன் கைது பண்ணல தமிழக அரசு, விஜயை தமிழக அரசு கைது பண்ணியே தீரணும் அப்படின்னு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கிறார் திருமாவளவன் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதுல இன்னொரு தியரி ஒன்று சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்தார். ஏன்னா விஜய்க்கும் ராகுலுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. அந்த அடிப்படையில் விஜய் ராகுலை தொடர்பு கொண்டார், ராகுல் விஜயை தொடர்பு கொண்டார். இதனால விஜய் மீது எஃப்ஐஆர் இன்னும் பதிவு பண்ணப்படலை அப்படிங்கிற இந்த ஒரு சினரியாவும் போயிட்டு தான் இருக்கு. இப்படி பல முனையில பல்வேறு விதமான கருத்துகள் இந்த சம்பவத்தை சுற்றி சுற்றி பேசப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த 41 பேர் பலியான சம்பவத்தினால தனது தருமபுரி பயணத்தை ஒத்தி வச்சார். இப்போ நேற்று அந்த பயணம் போயிருந்தார். தருமபுரி, அரூர், இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு போயிருந்தார்.
ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் போகிறப்ப குறிப்பாக அரூரில் இவரை வரவேற்று ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சுருந்தாங்க. அதிமுக இல்லை, தாவேக்கா வச்சிருக்காங்க. வச்சதோடு மட்டும் இல்லாமல் பேரணியில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிரச்சார பயணத்திலையும் தாவேக்கா கொடியை தூக்கிட்டு. ஆனால் இதுவும் தாவேக்கா புதுசாக பண்ணுறாங்க. கூட்டணி கட்சினா பேனர் வைக்கலாம், கூட்டணி கட்சியும் கிடையாது, உங்களோட நட்பு கட்சியும் கிடையாது அப்படின்னா இன்னொரு கட்சிக்கு எதற்காக இன்னொரு கட்சி பேனர் வைக்கணும்? இதுவும் புதுசா பண்றாங்க தாவேக்கா. இதெல்லாம் விஜயனுடைய அறிவுரையை ஏற்று பண்றாங்களா அல்லது விஜயனுடைய அறிவுக்கு எட்டாமலே இதெல்லாம் நடக்குதா? இல்ல விஜய்க்கு ஒரு தகவல் சொல்ல வராங்களா? கிரவுண்ட்ல வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம், அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்ற மாதிரி சொல்றாங்களா? இப்ப எடப்பாடி இத்தனை நாள் விஜயை விமர்சிக்காம இத்தனை எல்லா சம்பவத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்றாரு இல்லையா? அதற்கு பின்னணியில எடப்பாடி கனவு கண்ட அந்த மாபெரும் கட்சி ஒரு கூட்டணிக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. இதுல டெல்லிக்கு ஆதவர்ஜுனா போயிருக்காரு, அங்க அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு, அங்க சில அசைன்மெண்ட்லாம் பண்ணிருக்காரு, முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா விஜய் வந்து விஜயை திமுக காப்பாற்றுறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்றதாக சொல்லப்படுது. தாவேகா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, பேஸ்கெட் பாலோட நான் ஆல் இண்டியா செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்கேன், ஸோ அதனால நான் அங்கெல்லாம் போக வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. டெல்லிக்கு போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் எல்லாரும் வச்சிருக்காங்க. செங்கோட்டையில ஆரம்பிச்சு அதிமுக தான் டெல்லிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணாங்க, நாங்க மாற்று சக்தியா வரோம், திமுக எங்கள் அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன தாவேகாவும் டெல்லிக்கு படையெடுக்கிற அந்த ஒரு சம்பவங்கிறது தமிழக அரசியல்ல மீண்டும் டெல்லி விசஸ் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸை ரொம்ப தீவிரமா உறுதியா நிலைநிறுத்துறத பார்க்க முடியுது. அதாவது பிருத்திவிரா, நம்ம வந்து ஒரு விஷயம் உறுதியா இருக்கணும். என்ன அப்படின்னா, பரப்புரைக்கு மக்கள் வராங்க இல்லையா, அந்த மக்களோட பாதுகாப்புக்கு எந்த அளவிற்கு போலீஸ்க்கு பங்கு இருக்கோ அதே அளவிற்கு அந்த பரப்புரையை நடத்தக்கூடிய கட்சிக்கும் பங்கு இருக்கு. அதுதான் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கான பொறுப்பை வந்து அந்த கட்சி ஏற்றுக்கணும். அவங்க அடிப்படை வசதியிலிருந்து மக்களோட பாதுகாப்புல இருந்து அவங்க வந்து ரெகுலேட் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கும். அதற்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு முறையான ஒரு திட்டத்தை வகுக்கணும், திட்டத்தை வகுக்கிற வரைக்கும் எந்த கட்சிக்கும் அனுமதி தரக்கூடாதுன்ற மாதிரி நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கிறதாவும், அதுக்கு தமிழக அரசும் அந்த வாதத்தை வந்து ஏற்கிறதாவும் சொல்றாங்க. கூடிய விரைவில் வந்து இந்த மாதிரி ஒரு பரப்புரைகளுக்கு என்னென்ன பண்ணணும், அதாவது மாவட்ட ரீதியா ஒவ்வொரு இடத்த வந்து கலெக்டர் வந்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து இந்த பரப்புரை நடத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இடம் வந்து ஸ்டேட் ஹைவேவா நேஷனல் ஹைவேவான்னு கேட்டிருக்காங்க போல. அதுக்கு நேஷனல் ஹைவேல நடத்த முடியாதுங்க, இது வந்து எப்பவுமே நடத்தக்கூடிய இடத்துல தான் நாங்கள் வந்து அனுமதியோடு தான் கொடுத்துருக்கோன்ற மாதிரி தமிழக அரசு சொன்னாலும், இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு திட்டத்தை நீங்க வகுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது கூடிய விரைவில் நடக்கலாம். மார்ச் மாசத்துல கரூர்ல இதே மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கலந்தாலோசித்து இந்த இடங்கள்ல தான் மீட்டிங் போடணும் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் பாயிண்ட் எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டமும் நடந்திருக்கு. ஆனா இந்த எதிர்பாராத சம்பவம் நடந்ததுனால இப்ப மீண்டும் அனைத்து மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படுமாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சந்திக்க போனாரு, அவர் வந்து கரூர் மக்களை சந்திக்கணும்னு போனாரு, ஆனா தமிழக அரசு அதுக்கு அனுமதி மறுத்துருச்சு, தமிழக அரசு 2ஆம் கட்ட நிர்வாகிகளையும் சந்திக்க விடலை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதற்கு அபிஷியலா அவங்க சந்திச்சாங்களா, பேசினாங்களாங்கிறது எல்லார் கையிலும் ஒரு போன் இருக்கு, வீடியோ எடுத்தா காமிச்சிருக்க முடியும். அதுவும் இல்லைன்னா விஜய் போன்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சொல்லியிருக்கவும் முடியும். ஆனா அப்படி எந்த சந்திப்பு விஜய் ஒத்துக்கல. ஆனா அருண்ராஜ் போன்ற அடுத்த கட்ட தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பகிர்ந்துட்டு வராங்க. அப்படின்னா இப்ப விஜய் வந்து போனாரு, போலீஸ் அவரை அனுமதிக்கல அப்படிங்கிறது விஜய் சொல்லல. அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் சொல்றது எல்லாத்தையும் விஜய் கேட்கறாங்களா? ஏன்னா தொடக்கத்துல 50 மீட்டர் சார் இதுக்கு மேல போகாதீங்கன்னு போலீஸ் சொன்னதை அவங்க ஏற்றுக்கல, சொன்ன டைமுக்கு வாங்க சார்ன்னு சொன்னதையும் அவங்க ஏத்துக்கல. அப்போ போலீஸ் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க போகாதீங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்க உடனே கேட்கறாங்கன்னா அப்போ இதுல யார் அரசியல் பண்றாங்கிற கேள்வியும் முக்கியமாக எழத்தான் செய்யும் இல்லையா? இதில் பாஜகவோட ரோல் பற்றி பேசினா பிருத்திவி, இப்போ இன்னைக்கு ஒரு 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, பாஜகவோட தமிழக முன்னாள் தலைவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் பற்றி கேள்வி கேட்குறாங்க. அவர் டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டார். என்னங்க எங்கள்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க, விஜய்கிட்ட தானே போய் கேட்கணும், நொச்சு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, விஜய் பேச மாட்டாரு, கட்சிக்காரங்களை பேச மாட்டாங்க, நான் தான் விளக்கம் கொடுத்தனே முன்ன, நாங்கன்னா விஜயோட மார்க்கெட்டிங் அதிகாரிகள் நாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனோட கேள்வி கேட்டு கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா நீங்க தான் விஜயை பேக்கப் பண்ணீங்க, இவங்க தான் வெளிப்படையா ஒரு கட்சியா காரணம்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு கேள்விகள் வரும். இப்போ வந்து அந்த பாஜக குழு வந்தாங்க இல்லையா, அவங்கள அந்த குழுவின் சார்பாக அனுராக் தாக்கூர் வந்து சிஎம் ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு போல. அதில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக ஒரு இதை சுட்டி காட்டுறாரு. என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வுக்கு தமிழக அரசு தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் முழு பொறுப்பேற்றுக்கணுன்ற மாதிரி அவர் சுட்டி காட்டுறாரு அனுராக் தாக்கூர். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், ஏன்னா விஜய் அதை சொல்லவே இல்லை. அவங்க விஜய்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, விஜய் தப்பு பண்ணலன்ற வாதத்தை தான் பாஜக
பாஜக திருப்பி வைக்கிறாங்க. அதற்கு தான் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா சிஎம் ஸ்டாலினை பொறுப்பேற்றுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது தமிழ்நாடு அரசோட முதல்வராக இருக்கக்கூடிய சிஎம் ஸ்டாலின் பொறுப்பாக ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து தனிப்பட்ட ரீதியாக ஒரு அரசியல் தலைவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல, அந்த பொறுப்பை வந்து எதற்காக விஜய் இன்னும் ஏத்துக்காம இருக்காருன்ற கேள்வி வந்து தொடர்ந்து எழுந்துட்டு தான் இருக்கு. இந்த கடிதத்தோட கேள்விதான் அவர்கிட்ட கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அது டென்ஷனா எப்படி கிளம்பி போயிட்டாரு. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மக்கள் பிரதிநிதி தானே, அவங்க கேட்கறது எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மக்கள் பிரதிநிதி எப்போது அங்கீகாரப்படுத்தப்படுவாங்க அல்லது அவங்க சொல்கிற குரலுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னா அது ஜனநாயக ரீதியாக வரணும். அவங்க குறிப்பாக பாராளுமன்றத்தால் இந்த குழு அனுப்பப்பட்டிருந்தா தமிழக அரசு வரவேற்று அதுக்குரிய மரியாதைகளை செய்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும். சொல்லலைன்னா அது தவறாக இருக்கும். ஆனால் இது பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவோ அல்லது பாராளுமன்றத்தால் அனுப்பப்பட்ட குழுவோ கிடையாது. இது இவங்களா பாஜக சார்பாக வந்த குழு. இதில் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி கூட கிடையாது. ஸோ இந்த ஒரு குழுங்கிறது அரசியல் எண்ணத்துக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இதன் மீது வைக்கப்படுங்கிறது இயல்பான ஒண்ணுதான். அதனால வந்து கூட்டணி கணக்குகள் மாற ஆரம்பிக்குதா? எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் தாவைக்கானர் பேனர் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து தொடர்ந்து பாஜக விஜய்க்கு சப்போர்ட் பண்ற விதமா தொடர்ந்து பல கருத்துக்களை பேசிட்டு வர சமயத்தில் இந்த சட்ட சிக்கல்கள் இருந்து வெளியே வர்றதுக்கு ஆதவர்ஜினா டெல்லி பயணம் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில கூட்டணி கருக்கு தமிழ்நாட்டில் மாறி இருக்கா, மாறப்போகுதா வரும் நாட்கள்ல, விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதை வந்து மறுக்க முடியாது. நம்ம நேச்சுரலா அப்படிதான் வருது இல்லையா? பாஜக சப்போர்ட் பண்றாங்க, அதிமுக சப்போர்ட் பண்றாங்க, அதிமுக கூட்டத்தை தாவிக்க கொடியெல்லாம் அங்கே போய் கட்டுறாங்க, பேனர்லாம் வைக்கிறாங்க. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் சரி வரக்கூடிய நாட்களில் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுறாங்க. பிருத்திவி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதி இப்படியெல்லாம் நடக்கும் ஒரு வினோதமான செய்தி தான். என்னன்னா, இப்போ சமீபத்தில் அந்த ஜிஎஸ்டி ரிவிஷன் கொண்டு வந்தாங்கல்ல, ஜிஎஸ்டி வந்து பல அந்த வரிகளை வந்து மாற்றி அமைத்தாங்க இல்லையா? வரி அதிகம், சப்பாத்திக்கு வரி கம்மி, வரி இல்லைன்றாங்களே சப்பாத்திகள். அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு ரிவிஷனுக்கு அப்புறம் ஒரு பிரபல உணவு டெலிவரி நிறுவனம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி மழை காலம் வருது இல்லையா, மழை காலத்தில் வந்து இங்கே டெலிவரி பசங்க எல்லாமே வந்து மலையில் வந்து ட்ராவல் பண்ணி டெலிவரி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதனால வந்து அதற்கு வந்து தனியாக ஒரு ஃபீஸ் போட போகிறதா சமீபத்தில் செய்தி ஒன்று வந்துச்சு. அதாவது டெலிவரி ஃபீஸ் வந்து தனியாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதிரி பெரும் மலைகளில் வந்து அந்த மலையிலையும் பொருட்படுத்தாமல் டெலிவரி பண்ணுறாங்களே, அதற்கு வந்து 25 ரூபா கூடுதலாக வசூலிக்கப்படும்ன்ற மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஃபீ போட்டிருக்காங்க. இது வந்து ரெயின் ஃபீ அப்படின்றாங்க. மழை காலத்தில் வரதுனால ரெயின் ஃபீ அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன விமர்சனம் அப்படின்னா, மாறலாக பார்த்தா கரெக்டு தான். சரி, ஓகே, அந்த டெலிவரி பண்ணுறவங்க வந்து கஷ்டப்பட்டு மலைகளை ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஃபுட்டை வந்து கொடுக்குறாங்க, உணவு டெலிவரி பண்ணுறாங்க. அது மாறலாம் கரெக்டு தான். ஆனால் இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அதை நிறுவனம் நீங்களே கொடுக்க வேண்டிய அலோன்ஸாக கொடுக்க வேண்டியதானே, எங்களை எதுக்காக கஸ்டமர்கிட்ட வந்து அடிஷ்னலாக சார்ஜ் வாங்குறீங்க? ஏன்னா கஸ்டமரோட பார்வை என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்காக தான் நாங்கள் டெலிவரியே போடுறோம், மழை இல்லை பண்ண நாங்களே வாங்கியிருக்க மாட்டோமா, மழை பெய்யறதுனால தான் டெலிவரியே போடுறோம், அதான் அவங்க வேலை அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலேயே வந்து மாறலாக இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து அலவன்ஸாக அந்த இவங்கள்ட்ட கொடுக்குறமே தவிர கஸ்டமர்கிட்ட அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியா முழுக்க எழுந்திருக்கு. இதை வச்சு நிறுவனம் சம்பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் உங்களுக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது என்ன பிரமாதம், மழை கட்டணம் மாதிரியே வெயில் கட்டணம் வரப்போகுது, வெயில் கட்டணம் மாதிரியே குளிர் கட்டணம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் காமெடியாக இருந்தாலும் தொழிலாளி பயனடைஞ்சா நல்லது தான். ஆனால் நிறுவனங்கள் அது எப்படி கையாளுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த விஷயங்கள்லாம் நிறுவனங்கள் தான் அலவன்ஸ் போடணுங்க. இது மாறலாம் அப்படிதான் கரெக்டாக இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து அடிஷ்னல் காஸ்ட் திணிக்க கூடாதுன்ற மாதிரி தான் விமர்சனம் எழுந்திருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.